பார்க்க போகிறது வந்து சிலபஸில் வந்து ஒளிமரபு, அதாவது மரபு சொற்கள் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. மரபு சொற்கள் வந்து மரபு ரீதியாக வழங்க வரும் சொற்களை குறிக்கும். அதாவது நம்ம தலைமுறை முன்னாடி இருக்கிறவங்க, அதாவது நம் முன்னோர்கள் வந்து ஒரு பொருளை வந்து எந்த சொல்லால் வழங்கினரோ அவ்வாறே வழங்குவது ஆகும். உதாரணமாக பறவைகள், விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒலிகளையும் அவை ஒலிக்கும் முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டுமென முன்னோர்கள் கூறிய மரபினை தொன்று தொட்டு பின்பற்றி வருகின்றனர். நாய் வந்து கத்தியது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம், ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. நாய் வந்து குரைத்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதான் வந்து மரபு தொடர் சொல். அப்படி அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஒளிமரபு. ஒளிமரபில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி அனிமல்ஸு எல்லாமே எப்படி வந்து சவுண்டு அதை கத்துதில்ல, அதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நாய் வந்து குரைக்கும், புலியும் பன்றியும். நாய் வந்து குரைக்கும், புலி பன்றி வந்து உருமும். அடுத்து வந்து பன்றியும் வந்து உருமும், யானை வந்து பிளிரும், மயில் வந்து அகவும், பாம்பு வந்து சீரும். அடுத்து வந்து ஆந்தை வந்து அலறும், ஆந்தை வந்து அலறும், காகம் வந்து கரையும், கோழி வந்து கொக்கரிக்கும், சேவல் வந்து கூவும், கிளி வந்து பேசும். அடுத்து வந்து பல்லி வந்து என்னன்னா சொல்லும், பல்லி வந்து சொல்லும், தேவாங்கு வந்து அழும், வண்டு வந்து முரலும் இறையும் ரெண்டுமே சொல்கிறாங்க. எது வருது அதை பார்த்துக்கோங்க. பூனையும் வந்து கத்தும், வாத்தும் கத்தும், தவளையும் கத்தும். இது மூணுமே கத்தும், வாத்து, தவளை, பூனை. அடுத்து வந்து குதிரை கழுதை வந்து கனைக்கும். அடுத்தது வந்து நரி வந்து ஊளையிடும், புறா வந்து குணுகும், கூகை வந்து குழறும், பசு வந்து கதறும், அழைக்கும், உட்காரமிடும். எது வேணாலும் குறிச்சிக்கோங்களேன். எலி வந்து கீச்சிடும், சிங்கம் வந்து கர்ஜிக்கும் முழங்கும், பூனை வந்து சீரும் கீழும், குரங்கு வந்து அலப்பும். அடுத்து வந்து குயில் வந்து கூவும், ஆடு வந்து கத்தும், பாம்பு வந்து சீரும். அடுத்து விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள். அடுத்து வந்து விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள். சிங்க குருளை, புலி வந்து புலியோட இது இருக்குல்ல, அது வந்து அது நம்ம குட்டி, நம்ம பாஷையில் அதோட இது வந்து பரல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கீரி பிள்ளை, உடும்பு பிள்ளை, பள்ளி பிள்ளை, அப்புறம் கிளி பிள்ளை, அணிற் பிள்ளை, எல்லாமே பிள்ளைன்னு வரும். கீரி உடும்பு ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கும். அதுக்கு வர வந்து பள்ளியும் இப்படி ஊறிட்டே போதா, அதனால பிள்ளை அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. கிளியை வந்து பிள்ளை, அணிலும் பிள்ளை. அடுத்து வந்து ஆட்டுக்குட்டி, நாய்க்குட்டி, குரங்கு குட்டி, குதிரை குட்டி, பூனைக்குட்டி, குதிரை குட்டி, 2 தடவை போட்டேன்னா சாரி, கழுதை குட்டி, பன்றி குட்டி, எலி குட்டி. இப்போ வந்து குதிரை கழுதை நாம் வச்சுக்கோங்க. அது வந்து நாய், அப்புறம் வந்து ஆட்டுக்குட்டி, பன்றிக்குட்டி, பூனைக்குட்டி, குரங்கு குட்டி, எலிக்குட்டி. எலியும் பூனையும் ஆப்போசிட்டு. அடுத்து வந்து ஆட்டுக்குட்டி, அதுக்கப்புறம் குதிரை, கழுதை ரெண்டும் ஒரே இது மாதிரி வரும். அடுத்து வந்து நாய், பூனை, அப்புறம் குரங்கு, அவ்வளோதான். பன்றிக்குட்டி, எலிக்குட்டி. அடுத்து வந்து கோழி குஞ்சு, காகம், மீன், ஆமை, வாத்து, தவளை, தேரை, இது எல்லாத்துக்குமே குஞ்சு அப்படின்ட்டு வரும். கோழி குஞ்சு, காகம், மீன், ஆமை, வாத்து, தவளை, தேரை, குஞ்சு, இது எல்லாமே ஒரே மாதிரி வரும். அடுத்து வந்து யானைக்கு வந்து யானை கன்று, குதிரை கன்று, அடுத்து வந்து எருமை கன்று, மான் கன்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யானைக்கு வந்து குதிரை குட்டின்னு சொல்கிறாங்க, கன்றுன்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து குதிரை வந்து குட்டின்னு தான் எல்லா இடத்துலையும் இது இருக்குது. மேபி யாராவது லிட்ரேச்சர் ஏதாவது படிச்சிருக்கீங்க தமிழில், அவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அடுத்து வந்து வினை மரபு, இது கரெக்டாக என்னன்னு, ஏன்னா எல்லாருக்குமே எது எக்ஸாக்டாக கரெக்டாக ஆன்சர் தெரியாது, அங்கங்கே இருக்கிறதா நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து வினை மரபு சொற்கள். அது வந்து அம்பு எய்தார், ஆடை வந்து நெய்தார். அம்பு வந்து எய்தார், ஆடை வந்து நெய்தார், உமி வந்து கருகினார், பூ வந்து பறித்தாள், மாத்திரை வந்து விழுங்கினான். பூ பறித்தாள் இல்லை, பூ வந்து கொய்தாள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கரெக்டானு பார்த்துக்க. ஏன்னா பூ வந்து புது புக்கில் வந்து பூ வந்து கொய் அப்படின்ட்டு வந்துச்சு. அடுத்து வந்து மாத்திரை வந்து விழுங்கினான், நீர் வந்து குடித்தான், சோறு வந்து உண்டான், கூடை வந்து முடைந்தான்.
அடுத்து வந்து கூரை வந்து வேய், கவிதை வந்து இயற்று. கூரை வந்து வேய், கவிதை வந்து இயற்று. சுவர் வந்து எழுப்பினான், முறுக்கு வந்து தின்றாள், பால் வந்து பருகினான், இலை வந்து பறி. இந்த பாலுங்கிறது குழப்பம். இது வந்து நம்ம ரசித்து குடிக்கிறோம்ல, ஸோ அதனால் பருகி அப்படின்ட்டு நாம வச்சுக்கோங்க. தண்ணீர் வந்து சடனாக குடிச்சிடுறோமா, அப்போ வந்து அதுக்கு வந்து குடிக்கிறது அப்படின்ட்டு நாம வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது ரெண்டுமே குழப்பம். அதே மாதிரி சோறு வந்து ஊன் அப்படின்ட்டு வரும். ஏன்னா சோறு வந்து ரூவில் முடியுதா, ஊ சவுண்டில் முடியுதா, அப்போ ஊன் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் அந்த முறுக்கு தின் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து வந்து இங்கே பாருங்கள், பூக்கோய். இதான் ஆன்சரு. இதான் வந்து புது புக்கில் இருக்குது. ஏன்னா பழைய புக்கில் வந்து பரி அப்படின்ட்டு இருக்குது, புது புக்கில் வந்து கோய் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ புது புக்கு மாதிரி தான் சிலபஸ் இருக்கிறதுனால அதை மட்டும் ஆன்சராக படிச்சுக்கோங்க. சுவர் வந்து எழுப்புறது தெரியும், பானை வந்து வணையிறது, அடுப்பு வந்து மூட்டுறது. பானை வணைதல்னால் அப்படியே வளைச்சி தானே செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி நாம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நூல் வந்து எழுது. நூல் வந்து நம்ம வந்து எழுதுகிறோம்ல, ஸோ அப்படியே வந்து நாம் வச்சுக்கோங்க. சந்தனம் வந்து பூசு, எண்ணெய் வந்து தேய்க்கிறது, வரப்பு வந்து கட்டுறது, பூ வந்து சூடுறது, நார் வந்து கிழிக்கிறது. அடுத்து வந்து ஆடை வந்து உடுத்துறது, ஆடை உடுத்து விறகை வந்து பின்னுறது. வெற்றிலை, அப்பம், பழம், உணவு இது எல்லாமே வந்து அடுத்து வந்து இலை, களை பறிக்கிறது, இலையை பறிக்கிறது, களையை பறிக்கிறது. இலையை மட்டும்தான் பறிக்கிறது வந்து பூ வந்து கொய் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. ஓவியம் வந்து புனைகிறது, பானை வந்து வணையிறது, அது வந்து வளைச்சி இது பண்ணுறது. ஓவியம் வந்து புனையிறது, புனையா ஓவியம் அப்படிலாம் படித்தோம்ல அது. அதே மாதிரி செய்யுள் வந்து இயற்று அப்படின்னு அர்த்தம். விதை. இப்போ ஏதாவது செய்யுள் நீங்கள் ஏதாவது படிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ எதை அவங்களே நூல் வந்து எழுதுகிறாங்களோ அவங்க வந்து செய்யுள் இயற்று அப்படின்னு நாம் வச்சோம். விதை வந்து விதை. நெல் வந்து தூற்று. நெல்லை வந்து இப்படி தூவி விடுவாங்களா, ஸோ தூற்று அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. நீர் வந்து பாய்ச்சு, பாட்டு வந்து பாடு, தாம்பூலம் வந்து தரித்தான். அடுத்து வந்து நாற்று வந்து நடு, படம் வந்து வரை, கட்டுரை எழுது, விளக்கேற்று, கோலமேடு, தயிர் கடை. அடுத்து வந்து ஏர் வந்து உழுறது, கல்லுடை, மரக்கிளை முறி, மாலை வந்து தொடு. அடுத்தது வந்து கிளையை ஒடி, மரம் வெட்டு, வண்ணம் தீட்டினான், திருநீறு அணிந்தான், குழல் ஊதினான், பறை அறிந்தான், மீனை மீட்டினான். அடுத்தது வந்து கயிறு திரித்தான். கயிறு திரிச்சு தானே இது பண்ணுவாங்க. கதிர் கொய்தான். பூக்கும் கொயின் வருது, கதிர்க்கும் பொயின் வருது. அடுத்து வந்து நூல் நூற்றான், களை பறித்தான், சிலை வடித்தான், வேல் எறிந்தான். தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள். அதாவது மாவிலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க, பலா இலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க, வாழை இலை, முக்கணிகள் அது வந்து இலை அடுத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து மூங்கில் இலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்து புளிய இலை, வேப்ப இலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எல்லாமே காஞ்சி போச்சு அப்படின்னா அது சருகு அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. எதெல்லாம் இலையோ அதெல்லாம் காஞ்சிச்சு அப்படின்னா சருகு. அடுத்து வந்து ஈச்ச ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலை இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. கம்மந்தட்டை, கேழ்வரகு தட்டை, சோளத்தட்டை இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. நெல், புல், திணை இதெல்லாமே தாள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சோளம், கரும்பு, தோகை இது எல்லாமே வந்து தோகைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சண்டுன்னு சொல்கிறாங்க. சண்டு அப்படிங்கிறது வந்து காஞ்ச தாளும் காஞ்ச தோகையும் வந்து சண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ் சொல்வளம் தேவநேய பாவனார் யூனிட் 1 இருக்குது, 10th இதில். அடுத்து வந்து பிஞ்சு வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னா அவரை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, பூசணி பிஞ்சு, வெண்டி பிஞ்சு இதெல்லாம் வந்து பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. பனை வந்து நுங்கு, அதாவது நொங்குன்னு சொல்லுவாங்க அது. அடுத்து வந்து செடி கொடி இதெல்லாம் வந்து தொகுப்பிடம், அதாவது அது இருக்கிற இடம் மொத்தமாக எதான் சொல்லுவாங்க அப்படிங்கும்போது காடு, ஆலங்காடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஆலங்காடு. அடுத்து வந்து
காடுக்கு வந்து ஆலங்காடு, கொல்லைக்கு வந்து கம்பங்கொல்லை, சோளக்கொல்லை. இது தெரியும், நம்ம ரெண்டுமே தெரியும். ஏன்னா சோளம் கம்பு விவசாயம், ஓகேவா. பின்னாடி கொல்லைன்னு சொல்லுவோம். பனந்தோப்பு, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு, சவுக்கு தோப்பு, இதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்து வந்து தேயிலை தோட்டம், பூந்தோட்டம். தோட்டங்கிறது தேயிலை, பூந்தோட்டம்ங்கிறது நம்ம சொல்கிறது கரெக்டு தான், நாம இருக்குது. அடுத்து வந்து இதுக்கு வந்து வித்து அப்படின்னா விதை. அப்போ நெல்லுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெல் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. சோளத்துக்கு வந்து மணின்னு சொல்லுவாங்க. திணைக்கும் மணி தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மாக்கு வந்து கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பனைக்கு கொட்டைன்னு தான் சொல்லுவாங்க. கத்தரிக்கு விதை, பூசணிக்கு வந்து விதை தான், வேம்புக்கு வந்து விதை தான், ஆமனுக்கு வந்து முத்து, வேம்புக்கு வந்து இது வந்து முத்து. இது வந்து புது புக்கில் இருக்கிறது, இது வந்து பூனா. ஏன்னா இது வந்து எதில் இருக்குன்னு தெரியல. அப்போ புது புக்கில் என்ன இருக்கோ அதை வந்து நாம வச்சுக்கோங்க. அப்போ வேம்புனாங்கிறது முத்து. இது எப்படி நாம வச்சுக்கலாம், முத்து முத்தாக ஏதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஷார்ட்கட்டு. அது அம்மா போடும்போது முத்தாக தானே இருக்கும். ஸோ அதை வந்து வேப்பிலை இது பண்ணால் குளிர்ச்சி ஆகிடும் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தென்னைக்கு வந்து தேங்காய். அடுத்து வந்து தென்னைக்கு வந்து தேங்காய். புளிக்கு வந்து என்னென்னா புளிக்காள், காஞ்சீரை அப்படிங்கிறது காள். அடுத்து வந்து அடி. இதெல்லாம் எதுனா யூனிட் 1ல் அந்த இதில் இருக்குது, ஃபஸ்ட்டு யூனிட்டில் அந்த தமிழ் புக்கில் 10th. ஸோ மரபு சொற்கள் அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. கீரைக்கு வந்து தண்டு, கீரை தண்டு, சாரி இருங்க ஒரு நிமிஷம். கீரை தண்டு, வாழைத்தண்டு அப்படின்ட்டு சொல்லுவோமா. கோல் வந்து கோல், மிளகாய் செடிக்கும் கோல் தான். குத்து செடிக்கு தூறு, புதருக்கும் வந்து தூறு. கம்புக்கு வந்து தட்டு, சோலைக்கு வந்து தட்டை அப்படின்ட்டு சொல்லுவோம். கரும்புக்கு வந்து கழி, மூங்கிலுக்கு வந்து கழை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இது அந்த பிரியும்ல, அடிமரத்துலேருந்து பிரிகிறது கவை. கவை வந்து கொம்பில் இப்படி வந்து அடிமரத்துலேருந்து இப்படி ஒன்று பிரியுது பேர் கவை. கவையிலேருந்து பிரிகிறது கொம்பு அல்லது கொப்பு. அதுலேருந்து பிரிகிறது கிளையிலேருந்து பிரிகிறது வந்து சினையிலேருந்து பிரிகிறது வந்து போத்துலேருந்து பிரிகிறது வந்து குச்சிலேருந்து பிரிகிறது வந்து இனுக்கு. அவ்வளோதான். அடுத்து வந்து காய்ந்த குச்சி. அப்போ வந்து இது வந்து காய்ந்த குச்சிங்கிறது என்ன சொல்லுவோம், சுள்ளி அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ கடைசியாக இருக்கிறது குச்சி அப்படிங்கிறது. சாய்ந்த சிறுகிளைங்கிறது என்னது, விறகு. அப்போ இதுக்கு முன்னாடி 2 ஸ்டேஜுக்கு. அப்போ விறகு. அடுத்து வந்து காய்ந்த கழி, வெங்கழி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த கரும்பு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து காஞ்சு போச்சு அப்படின்னா வெங்கழி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. காய்ந்த கொம்பு, கவை. இது கொம்பு, கவை, இது எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த 3 ஸ்டேஜ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கட்டை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து கொழுந்து. நெல்லுக்கு எப்படி சொல்கிறாங்க, புல்லுக்கு எப்படி சொல்கிறாங்க. நெல்லுக்கு வந்து தளிர், துளிர். புல்லுக்கு வந்து தளிர், துளிர். புளிக்கு வந்து கொழுந்து அல்லது முறி. வேப்ப வந்து கொழுந்து அல்லது குறி அப்படின்னு சொல்கிறாங்க. சோளம் வந்து சோளக்குருத்து. கரும்பு வந்து கரும்பு குருத்து. தென்னை வந்து தென்னை குருத்து. பனை வந்து பனை குருத்து. கரும்புக்கு வந்து கொழுந்தாடை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து தோப்பு. அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, தோப்புங்கிறது உயரத்தை வச்சு சொல்லுவாங்க. உயரம், அதாவது உயரம், மரம் தலைமுறைகள் தாண்டி நிலச்சிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த மரத்தோட ஹைட்டு வந்து அதாவது ஒரு ஜென்ரேஷனில் இது பண்ணோம் அப்படின்னா அடுத்ததுக்கு வந்து இது கொடுத்துட்டே இருக்கும். நீர்ப்பாசனம் வந்து அவ்வளோவா இதுக்கு தேவைப்படாதா அப்படிங்கிறத பொறுத்து இது வந்து தோப்பு வந்து சொல்லுவாங்க. அதாவது பனந்தோப்பு, சவுக்கு தோப்பு, தென்னந்தோப்பு, புளியந்தோப்பு, பலாத்தோப்பு, மாந்தோப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே தோட்டம் அப்படின்போது ரொம்ப சின்ன செடியாக இருக்கும். அப்புறம் வந்து கொட்டகை, பண்ணை வீடு, மனிதரால் செம்மைப்படுத்தப்பட்ட நீர்வளமுள்ள நிலத்தில் வேளாண்மைக்குரிய தாவரங்கள் விளையும் நிலப்பகுதி தோட்டம். இப்போ வந்து ரொம்ப இது வந்து வாழை மரமாக வச்சுட்டு வந்தோன்னா அது வந்து தோப்பு. அதே கொஞ்சம் வச்சுருந்தோம் அப்படின்னா தோட்டம். வெற்றிலை தோட்டம், தேயிலை தோட்டம், பூந்தோட்டம், காய்கறி தோட்டம், கரும்பு தோட்டம், இதெல்லாம் வந்து வச்சு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து இது வந்து சொல்லிட்டேன். அடுத்து வந்து பலாப்பிஞ்சிங்கிறது பலா மூசு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வாழைப்பிஞ்சு அப்படிங்கிறது வாழை கச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கை பிஞ்சு அப்படிங்கிறது முருங்கை சரடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க.
அவரை பிஞ்சு அப்படிங்கிறது அவரை பொட்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மாம்பிஞ்சுங்கிறது மாவடு. இளந்தேங்காய் அப்படிங்கிறது வழுக்கை. முற்றிய தேங்காய் அப்படிங்கிறது நெற்று. எள் பிஞ்சு அப்படின்னா கவ்வை. தென்னைனா குறும்பை. பனைனாலும் குறும்பை. சிறு குறும்பை அப்படின்னா முட்டு குறும்பை. முற்றாத தேங்காய் அப்படின்னா இளநீர். இளம்பாக்கு அப்படின்னா நுழாய். இளநெல்லுனா கருக்கல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பலா பிஞ்சு பலா மூசுன்னு சொல்கிறோம். வாழை பிஞ்சு வாழை கச்சல். முருங்கை பிஞ்சு முருங்கை சரடு. அவரை பிஞ்சு அவரை பொட்டு. மாம்பிஞ்சு மாவடு. இளந்தேங்காய் வழுக்கை. முற்றிய தேங்காய் நெற்று. எள் பிஞ்சு கவ்வை. தென்னை குறும்பை பனை குறும்பை. சிறு குறும்பை முட்டு குறும்பை. முற்றாத தேங்காய் வந்து இளநீர். இளம்பாக்கு வந்து நுழாய். இளநெல் வந்து கருக்கல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கூளை, அதாவது அவரை வந்து கொத்துன்னு சொல்லுவாங்க. துவரை வந்து கொத்துன்னு சொல்லுவாங்க. அவரை துவரை ரெண்டுமே கொத்து. கொடிக்கு வந்து குலை, கொடி முந்திரி வந்து குலை. வாழை வந்து வாழைக்குலை தாறு, அதோட ஒரு பகுதி வந்து சீப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கேழ்வரகு வந்து கதிர். சோளம் வந்து கதிர். நெல்லும் திணையும் குரல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து கெட்டு போன காய்கனி வகை, அதாவது நுனியில் சுருங்கிய காய் வந்து சூம்பல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சுருங்கிய பழம் வந்து சிவியல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி வந்து சொத்தை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சூட்டினால் பழுத்த பிஞ்சு வந்து வெம்பல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குழுகுளுத்த பழம் வந்து அவியல். அப்போ சூடுனா நம்ம வந்து வெம்பி போச்சு சொல்லுவோம்ல, அப்படின்னா அது வெம்மை அப்படின்ற, அப்போ வெப்பம் மிகுந்ததாக இருக்கும். ஸோ அதனால் சூட்டினால் பழுத்த பிஞ்சு. குழுகுளுத்த பழம் அப்படின்னா அழியல். குழுகுளுத்து நாரிய பழம் அல்லது காய் அப்படின்னா அழுகல். நாரி போச்சு இது காயில் அதெல்லாம் என்ன சொல்லுவோம், அழுகல் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கு. இது கடைசியாக நீங்கள் வந்து போட்டிருக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் இருப்பிடம். இது வந்து என்னென்ன சொல்லுவோம், கரையான் புற்று, மாட்டு தொழுவம், கோழி பண்ணை, வாத்து பண்ணை, சிலந்தி வலை, நண்டு வலை, ஆட்டு பட்டி, குதிரை கொட்டில், குருவி கூடு, எலி வலை. அப்புறம் வந்து நண்டுக்கும் வலை தான் வரும். அடுத்து வந்து யானை கூடம், ஆந்தை பொந்து. இது வந்து கூட்டமாக இருக்கிறது. எது கூட்டமாக இருந்தது அப்படின்னா யானைக்கு வந்து கூட்டம்னு சொல்லுவாங்க, மக்களுக்கும் கூட்டம் சொல்லுவாங்க. ஆணிரைக்கு ஆணிரை, ஆட்டு மந்தை ரெண்டுமே சொல்லுவாங்க. வந்து கற்குவியல். அடுத்து வந்து சாவி கொத்து, திராட்சை வந்து குலை, வைக்கோல் வந்து போர், எறும்பு வந்து சாறை, விறகு வந்து கட்டு, வீரர் வந்து படை, நூல் வந்து பந்து, பல் வந்து வரிசை, பூ வந்து கொத்து, மலர் வந்து மாலை, முத்து குவியல், கல் குவியல், பழம் வந்து குலை, மணி வந்து மாலை. அடுத்து வந்து பாடகர் வந்து குழு, தீவு கூட்டம், படை அணி, ஆணை வந்து பந்தி, நாடகம் வந்து குழு, புத்தகம் வந்து அடுக்கு, மலை வந்து தொடர், கல்வர் வந்து கூட்டம், புல் வந்து கற்றை, முகில் வந்து கூட்டம், சேனை வந்து திரள். உடு அப்படின்னா விண்மீன்னு சொல்கிறாங்க. அப்போ விண்மீன் திரள் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. பூங்கொத்து, மலர் மாலை, முத்து குவியல். அடுத்து வந்து வாழைக்காட்டில் குயில்கள் அலறி கொண்டும் காகங்கள் கூவி கொண்டும் இருந்தன. அப்போ காடுன்னு வராது, வாழைத்தோப்பில் குயில்கள் கூவி கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன அப்படின்ட்டு வரும். முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான். முருகன் சோறு உண்டு பால் பருகினான் அப்படின்னு வரும். கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தார். கோவிந்தன் குடியிருக்க சுவர் எழுப்பி கூரை வந்து வேய்ந்தனர் அப்படின்ட்டு வரும். வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியும் யானைக்குட்டியும் கண்டேன். ஸோ சிங்க குருளை, அவரோட குட்டி வந்து சிங்க குருளை, யானை வந்து கன்று அடுத்து வரும். அடுத்து வந்து ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் வந்து பொந்துகள் அமைத்திருந்தது. ஸோ ஆட்டுப்பட்டியை சுற்றிலும் எலிகள் வந்து வலைகள் அமைத்திருந்தன அப்படின்ட்டு வரும். எலிக்கும் வலை, நண்டுக்கும் வலை. அடுத்து வந்து பனை மட்டையால் கூரை வந்து வைத்திருந்தனர். பனை ஓலையால் கூரை வந்து வேய்ந்திருந்தனர் அப்படின்ட்டு வரும். அடுத்து வந்து இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்னு வராது, கூரை வந்து வேய்ந்தனர் அப்படின்ட்டு வரும். அடுத்து வந்து குமரன் பழம் என்ன பண்ணனான்னா தின்றான் அப்படின்னு வரும். காலையில் சேவல் வந்து கூவியது. ஆட்டு மந்தை வருகிறது. எங்கள் ஊரில் வாழை தோட்டம் தான் வரும், தோப்பு வராது. நிறையா இருந்தால் தான் அப்படி தோப்பு. அடுத்து வந்து குயில் வந்து கூவியது. தென்னை இளையன் தென்னை ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலை,
அப்படின்னு வரும். ஈச்சோலை அப்படின்னு வரும். கீற்று வந்து பின்னுவார்கள் அப்படின்ட்டுன்னு வரும். அடுத்து வந்து அம்பு வீசி அப்படின்னு வராது. அம்பு எய்தி மான்குட்டியை காயப்படுத்தினாள். மான் கன்றை வந்து காயப்படுத்தினாள். யானை கன்று அப்படின்னு வரும். யானை கன்று, மான் கன்று அப்படின்ட்டுன்னு வரும். அடுத்து வந்து தோட்டத்தில் உள்ள வாழைச்செடி பார்க்க அழகாக உள்ளது. தோட்டத்தில் உள்ள வாழை கன்று தான் வந்து அழகாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பனந்தோட்டம் வராது. பனந்தோப்பில் ஆந்தை அலறுவது கேள். ஆந்தை அகவதுன்னு இருக்குது. மயில் தான் அகவும், ஆந்தை வந்து அலரும் அப்படின்ட்டு நாம கஞ்சி சாப்பிட்டால் காய்ச்சலுக்கு நல்லது. கஞ்சி சாப்பிட்டால் இல்லை, கஞ்சி வந்து குடித்தாள் அப்படின்ட்டுன்னு வரும். இதனால தப்பு பண்ணுவோம், நாம வச்சுக்கோங்க. ஏன்னா சாப்பிட்டால் தானே லிக்யூடாக செமி லிக்யூடாக இருக்கா, ஸோ அப்படி நாம வச்சுக்கோங்க. அப்போ வந்து குடித்தாள் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சோறு வந்து என்ன பண்ணுவாங்க, உண்ணா வரும் ஆன்சரு. பொருந்தா வினை மரபை கண்டறிக. அம்பு எய்தாரா, ஆடை நெய்தாரா, முறுக்கு உண்டாரா, தண்ணீர் குடித்தாரா. இதில் எது வந்து பொருந்தலை அப்படின்னு வருது. அப்போ வந்து தப்பு எது, தப்புல எது சரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆன்சரு, முறுக்கு தின்றான்னு வரும். இது ஆன்சர். அடுத்து வந்து எருது வந்து கத்துமா, அலருமா, கர்ஜிக்குமா, எக்காலமிடும். எக்காலமிடும் தான் ஆன்சர். அடுத்து வந்து மரபு பிழைகள் அற்றை தொடரை குறிப்பிடுக. கூகை வந்து கூவும், கூகை வந்து குணுகும், கூகை வந்து குளரும், கூகை வந்து அலரும். அப்போ ஆன்சர் வந்து கூகை வந்து குளரும். தவறான ஒலி மரபு சொல்லை தேர்வு செய்க. அப்போ தவறு வந்து கிளி வந்து பேசும் கரெக்டு, மயில் வந்து ஆகவும் கரெக்டு, குயில் வந்து கூவும் கரெக்டு, புறா வந்து குணுகும். இது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் என்னதான் தெரில, ஏதோ மிஸ் ஆகிட்டுது. ஸோ இந்த இடத்துல வேறு எதாவது இருந்திருக்கும், அப்போனா அது வந்து தப்புன்னு வரும். அப்போ இந்த இடத்துல குணுகு இருக்குது. அப்போ எல்லாமே வந்து கரெக்டு தான் இதில். அடுத்து வந்து இளமை பெயர் மரபு பிழை நீக்கியது. யானை வந்து கன்று தான் ஆன்சரு. யானைக்கு வந்து கன்று, யானை கன்று அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்காவது யானை கன்று, யானை வந்து கன்று அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பொருந்தா மரபு சொல்லை கண்டறிக. வாழை கச்சல், மாவடு, பலாமூசு, முருங்கை சரடு. இது எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா அவரோட இளமை பெயர் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து முருங்கை பிஞ்சு பட சொல்ல, முருங்கை சரண்டு அப்படின்னு படி சொல்ல எல்லாமே கரெக்டாக தான் வருது. ஸோ வந்து அந்த இடத்துல வேறு ஏதாவது இருந்திருக்கலாம் அப்படின்னா தப்புன்னு வரும். இது எப்படின்னா இதோட இளமை பெயர், அது பிஞ்சு பெயர், அது இதோட பேர். அடுத்து வந்து மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. கிளி வந்து குயில் வந்து கூவும், கருங்குயில் அப்படின்ட்டுருக்கு. அதை பார்த்துட்டு இது பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் ஆன்சர். பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. செல்வி பாடினாள். திணை வழு, திணை வழா நிலை, இடவழு அப்படின்னு வருது. இது வழுவதில் வரும். இது வந்து மரபு வழி வந்து நாய் வந்து கத்தும் அப்படின்னு வந்திருக்கு. நாய் வந்து குறைக்கும் அப்படின்ட்டுன்னு வரும். அடுத்து வந்து தவறான வினை மரபு தொடரே தேர்க. தண்ணீர் வந்து குடித்தான் அப்படின்னு வராது. தவறானதான் கேட்டுங்க. பால் வந்து பருகினான் அப்படின்ட்டுன்னு வரும். அடுத்து வந்து மரபு பிழை கண்டறிந்து பொறுத்துக அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங். இதில் நான் ஆப்ஷன் கொடுக்கல, நீங்கள் அப்படியே இது வந்து டிக் பண்ணிக்கோங்க. காகம் வந்து கரையும், குதிரை வந்து கணிக்கும், நரி வந்து ஊளையிடும், குயில் வந்து கூவும். அதான் ஆன்சரு. அடுத்து வந்து காகம் வந்து கரையும், குதிரை வந்து கணைக்கும், சிங்கம் வந்து முழங்கும், குயில் வந்து கூவும். அவ்வளோதான். அடுத்து ஓடையில் யானையும் யானை டேஸும் நின்றன அப்படின்ட்டு வருது. யானை கன்றும் நின்றன அப்படின்ட்டு ஆன்சரு. அடுத்து வந்து பொருந்தாத வினை மரபினை எழுதுக. சுவர் வந்து எழுப்பினான் அப்படின்ட்டு வரும். இங்கே சுவர் கட்டினான் இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து இதான். அடுத்தது வந்து கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுள் சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்க. மான்குட்டியா, சிங்க குருளையா, கீரிக்குட்டியா. மான் கன்றுன்னு வரும், கழுதை கன்றுன்னு வராது. கழுதை குட்டி அப்படின்ட்டுன்னு வரும், கீரி பிள்ளைன்னு வரும். இங்கே சிங்க குருளை தான் இப்போ ஆன்சரு. அடுத்து வந்து பொருந்தாத மரபு தொடரை குறிப்பிடுக.
இதுக்கு என்ன வந்து குயில் வந்து கூவும், மயில் அகவும் தான். கிளி வந்து பேசும், கோழி வந்து கூவும், அதாவது கோழி வந்து கொக்கரிக்கும். அடுத்து வந்து கூகை உரிய மரபு சொல்லி எழுதுக. கூகை வந்து குழரும், அது கரெக்டு தான். குயில் கூவும், கழுத கத்தும், அதுக்கப்புறம் வந்து மயில் வந்து அகவும். இது எல்லாமே வந்து குதிரை வந்து கணைக்கும், கழுதை வந்து கத்தும். அடுத்து வந்து பின்வரும் மரபு சொற்கள் இல்லாத தொடர் எது? எது வந்து தொடர் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து சிங்கம் வந்து முழங்கும், பூனை வந்து கீச்சிடாது, புறா வந்து குணவும், அண்டை வந்து முரலும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இளமை பெயர்களை பொறுத்துக. இது என்னது? மான் வந்து மான் கன்று அப்படின்ட்டு வரும். மானுக்கு வந்து மான் கன்று, கீரிக்கு வந்து கீரி பிள்ளை, கோழிக்கு வந்து கோழி குஞ்சு, சிங்கு வந்து சிங்க குருளை அப்படின்ட்டு வரும். இதுக்கு வந்து ஈச்ச ஓலை, மூங்கில் இலை, வேப்பந்தழை, தாழை மடல் அப்படின்ட்டு வரும். அடுத்தது வந்து மரபு பிழையற்ற வாக்கியம் எது? இதில் எது வாக்கியம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. வந்து குயில் கூவியது, மயில் வந்து அகவியது அவ்வளோதான் ஆன்சரு. இதில் வந்து மரபு பிழையற்ற தொடரை கண்டுபிடி. காட்டில் மயில் அகவும், குயில் பேசும். ஆன்சர் வந்து காட்டில் புலி வந்து உருமும், சிங்கம் வந்து முழங்கும். அவ்வளோதான். மரபு சொற்களின் அடிப்படையில் பின்வருவனற்றில் எது சரியானது? இதில் 4 இது இருக்குது, நான் 2 தான் தப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஆட்டுப்பட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குயில் கூவியதை கேட்ட, கழுதை வந்து கத்தியது அப்படின்ட்டு வரும். அது தப்பாக வந்து டைப் பண்ணிட்டு. அடுத்து வந்து பொறுத்துக்கு வந்து சிங்கம் வந்து என்ன பண்ணும்? சிங்கம் வந்து முழங்கும், மயில் வந்து அகவும், புலி வந்து உருமும், குதிரை வந்து கணைக்கும். அடுத்து வந்து அக்ரிணை பொறுத்துக. உயிர்கள் ஒளிமரபு. பூனை வந்து என்ன பண்ணும்? பூனை வந்து சீரும், புறா வந்து குணுகும், குரங்கு வந்து அலப்பும், மண்டு வந்து முரலும். இது ஆன்சர். அடுத்து வந்து பொறுத்துக. கூரை வந்து என்னது? கூரை வேய்ந்தான், ஓலை வந்து ஓலை முடைந்தான், பானை வந்து வளைந்தான், தேங்காய் வந்து கொய்தான் அப்படின்ட்டு வருது. இது வந்து 2 தடவை வந்து கேட்டிருக்காங்க. மயில் வந்து அகவும் அப்படின்னு, யானை வந்து பிளிரும், காகம் வந்து கரையும், காதை வந்து அலரும். அடுத்து வந்து சரியான மரபு தொடர்களை தெரிவு செய்க. ஈச்ச ஓலையுடன் தாழை மடலை சேர்த்து வைத்தான், கரெக்டு. ஈச்ச இலையுடன் வராது, ஈச்ச ஓலையுடன் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து கரெக்டு. அடுத்து வந்து மூங்கில் இலைகளுடன் வாழை இலைகளை சேர்த்து வைத்தான், அவ்வளோதான் ஆன்சர். இப்போ 1 மற்றும் 3 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது வந்து பொருந்தாத இணையை கண்டறிக. புறா வந்து குறுகுறுக்கும், பன்றி வந்து கத்தும், பன்றி வந்து இது இல்லை ஆன்சரு. பன்றி வந்து உருமும். அடுத்து வந்து ஆந்தை அலரும், மண்டு இணையும், புறா வந்து குணுகும் அப்படின்ட்டு வரும். அடுத்து வந்து எருது எக்காலமிடும். அடுத்து வந்து மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக. தென்னந்தோப்பு தப்பு, தென்னந்தோப்பு என்ன வரும்? மரபு பிழையற்றதை. தென்னை வயிறு, தென்னங்காடு, தென்னந்தோட்டம் போட்டிருக்கு. அப்போ தென்னந்தோப்பு தான் ஆன்சரு. அடுத்து வந்து சொற்களுடைய கூட்டு பெயர்கள். பழம் வந்து கூட்டு பெயர், அது பழக்குலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இது வந்து கற்குவியல் அப்படின்ட்டு வரும். அடுத்து வந்து சரியான மரபு தொடரை தேர்க. கோழி குஞ்சுகளை பிரிக்க பூனைக்குட்டிகள் ஓடின, அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து வந்து இதுக்கு வந்து புலிப்பரல் அப்படின்ட்டு வரும். புலிப்பரல், சிங்கக்குருளை, யானைக்கன்று, கழுதக்குட்டி எல்லாமே சொல்லுவாங்க. சொற்களின் கூட்டு பெயர்கள் சரியான வந்தது கம்பங்கொல்லை அப்படின்ட்டு வரும். கம்பங்கொல்லை அப்படின்ட்டு வரும்.
சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. யானை சரியான சொல். யானைக்கு வந்து கன்று அப்படின்ட்டு வரும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. சோறு சரியான சொல் வந்து சோறு உண்டான் அப்படின்னு வரும். சோறு வந்து உண்டான் அப்படின்ட்டு வரும். அடுத்து வந்து மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. பாடும் அதாவது கூவுகின்ற குயில் அப்படின்ட்டு வரும். அடுத்து வந்து புலிக்குட்டி என்பதில் உள்ள வலுவை நீக்குக. புலி வந்து புலிப்பரல் அப்படின்ட்டு வரும். அடுத்து வந்து மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. சிங்க குருளை அப்படின்ட்டு வரும். அடுத்து வந்து பொருளுக்கு ஏற்ற வினை மரபு எழுதுக. சோறு வந்து உண் அப்படின்ட்டு வரும். அடுத்து வந்து சரியான தொடரை அறிக. தென்னந்தோப்பில் தேங்காய்கள் கிடந்தன அப்படின்ட்டு வரும். தேங்காய்கள் கிடந்தன அப்படின்ட்டு வரும். சரியான கூட்டு பெயரை தேர்ந்தெடுக்க. அதாவது வேலங்காடு அப்படின்ட்டு வரும். வேலங்காடு வேலக்கொள்ளை அதெல்லாம் வராது. இளமை பெயர்களை கண்டு பொறுத்துக. அதாவது புலி வந்து புலிப்பரல். அடுத்து வந்து சிங்க குருளை. ஆடுக்கு வந்து குட்டி. யானைக்கு வந்து கன்று அப்படின்ட்டு வரும். அடுத்து வந்து மயில் வந்து அகவ. குயில் வந்து கூவியது. மயில் கத்தன் வராது. குயில் பாடியதுன்னு வராது. மயில் அகவ குயில் கூவியது அப்படின்ட்டு வருது. அடுத்து வந்து மரபு பிழை அற்றதை வந்து எடுத்து எழுதுக. ஆடு வந்து அலப்பும். மயில் கூவும். நரி ஊளையிடும். நாய் கத்தும். ஆன்சர் வந்து நரி வந்து ஊளையிடும். குரங்கு வந்து அலப்பும். மயில் வந்து அகவும். நாய் வந்து குரைக்கும். அடுத்து வந்து மரபு பிழை அற்றதை எடுத்து எழுதுக. புலி வந்து என்னது? புலி வந்து பரல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பொறுத்துக்கு வந்து கிளி வந்து என்ன பண்ணும்? பேசும். கிளி வந்து பேசும். மயில் வந்து அகவும். ஆந்தை வந்து அலரும். சேவல் வந்து கூவும். இந்த கிளிங்கிறது 3 தடவை கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் வந்து 2, 3, 4, 1 ஆன்சரு. அடுத்து வந்து பொருத்தமற்ற தொடரை அறிக. அவரை வந்து கொத்து கொத்தாய் காக்கும். முந்திரி வந்து குல குலையாக காக்கும். வைக்கோலை கற்றை கற்றையாக கட்டி வைத்தனர். ஆன்சர் வந்து மக்கள் குவியல் குவியலாக திரண்டனர். இதான் வந்து பொருத்தமில்லாத சொல். அடுத்து வந்து சொற்களை இணைந்து புதிய சொல் உருவாக்குக. ஆடு வந்து சரியான சொல். என்னது அப்படின்னா ஆட்டுக்குட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. கல் வந்து குவியல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மரபு பிழையற்றதை எடுத்துக. பனை வந்து வடலி அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கூட்டுப்பெயர் வந்து புல் அப்படின்னா புட்குழாம் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து சோறு வந்து என்ன பண்ணுவாங்க? சோறு வந்து மரபு பிழை அற்றதை எடுத்து எழுதுகவா. ஸோ வந்து சோறு உண்டான் அப்படின்னு வரும். பால் பருகினான் வரும். அம்பு எய்தான் வரும். கூடை முனைந்தான். அப்போ ஆன்சர் வந்து கூடை முனைந்தான் ஆன்சரு. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. எருது வந்து எக்காலமிடும். அடுத்து வந்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. சிங்கம் வந்து சரியான சொல் வந்து சிங்க குருளை. இது வந்து புலிப்பரல். இது வந்து குட்டி கழுது இதெல்லாம் வரும். கன்று வந்து யானைக்கு அதெல்லாம் வரும். அடுத்து வந்து பசுக்கு வந்து சரியான சொல் வந்து பசுக்கு வந்து கன்று அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொற்களை இணைந்து புதிய சொல் உருவாக்குக. அடுத்து வந்து சுவர் வந்து என்ன வரும் அப்படின்னா எழுப்பினான் அப்படின்ட்டு வரும். ஆன்சர் வந்து எழுப்பினான். ஆக்கு வந்து ஆணிரை. ஆடுக்கு வந்து மந்தை. ஒலிக்கு வந்து கற்றை. கல் வந்து கல் குவியல் அப்படின்ட்டு வருது. அடுத்து வந்து மரபு பிழை அற்றது எடுத்து எழுதுக. நாய் வந்து குரைக்கும். ஆன்சர் வந்து நாய் வந்து குரைக்கும். கோழி வந்து கொக்கரிக்கும். சேவல் வந்து கூவும். காகம் வந்து கரையும். அடுத்து வந்து சொற்களின் கூட்டு பெயர்கள். ஆடுக்கு வந்து ஆட்டு மந்தை. ஆணிரை எதை வேணால் சொல்லிக்கலாம். அடுத்து வந்து அடைப்புக்குள் உள்ள ஒளி மரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கிளி வந்து பேசும். எது பேசும் அப்படின்னா கிளி வந்து பேசும். அடுத்து வந்து சிங்கம் சரியான சொல் வந்து சிங்கம் வந்து முழங்கும். ஆன்சர் வந்து முழங்கும். இது 2 டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஆட்டு மந்தை வருகிறது. ஆன்சர் வந்து ஆட்டு மந்தை. இதுக்கு வந்து ஆன்சர் ஆட்டு மந்தை. அடுத்து வந்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க. புலியினுடைய இளமை பெயர் வந்து புலிப்பரல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. யானை கன்று சிங்க குருளை கோழி குஞ்சு இதெல்லாம் வரும். அடுத்து வந்து சரியான வினை மரபை எடுத்து எழுதுக. ஆன்சர் வந்து தண்ணீர் குடித்தான் அப்படின்னு வரும். அடுத்து வந்து பால் வந்து என்ன வரும் அப்படின்னா பருகினான் அப்படின்னு வரும். பால் வந்து பருகினான் அப்படின்ட்டு வரும். அவ்வளோதான். அடுத்து வந்து கோழி வந்து கூவும். கோழி வந்து என்ன பண்ணும்? கொக்கரிக்கும்.
அவ்வளோதான் ஆன்சர். மாக்கு வந்து மாந்தோப்பு, நெடுநாள் பயன் தரக்கூடியது. ஸோ அதனால். அடுத்து வந்து கல் அப்படிங்கும்போது கற்குவியல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கீழ்காணும் சொல்லினுடைய கூட்டு பெயர் வந்து இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆடுக்கு வந்து ஆட்டு மந்தை. அடுத்து வந்து மக்கள் வந்து மக்கள் கூட்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஆன்சர் வந்து திராட்சைக்கு வந்து குலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. திராட்சைக்கு வந்து குலை. அடுத்து வந்து வாழை மரத்துக்கு வந்து வாழை தோட்டம் அப்படின்னு வரும். மரபு பிழைகளை நீக்கி சரியான தேர்ந்தெடு. செடி கொடியில் உள்ள மலரை எடுத்து வா அப்படிங்கும்போது மலரை வந்து கொய்து வா அப்படின்ட்டு சொல்லணும். அடுத்து வந்து கல்லுக்கு வந்து கற்குவியல், பழம் வந்து குலை, புல் வந்து கட்டு, ஆடுக்கு வந்து மந்தை அப்படின்ட்டு வரும். அடுத்து வந்து புலிக்கு வந்து உருமும், யானைக்கு வந்து பிளிரும், சிங்கம் வந்து முழங்கும், ஆந்தை வந்து அலரும். ஆன்சரு. எறும்புக்கு வந்து சாறை அப்படின்ட்டு வரும். அடுத்து வந்து தென்னைக்கு வந்து தென்னந்தோப்பு அப்படின்ட்டு வரும். இது வந்து 2 டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து கூடை வந்து முடைகிறது அப்படின்னு வரும். அடுத்து வந்து சரியான வினைமரபை வளவன் பழம் சாப்பிட்டான், பழம் வந்து தின்றான் அப்படின்ட்டு வரும். பழம் வந்து தின்றான் அப்படின்ட்டு வரும். பால் வந்து பருகினான். அடுத்து வந்து பிழை நீக்கி எழுதுக. சிங்கக்குருளையும் யானை கன்றையும் பார்த்தேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று ஆன்சர். அதான் சிங்கத்துக்கு வந்து குருளை, யானைக்கு வந்து கன்று. அடுத்து வந்து பால். இது வந்து பால் வந்து பருகு. இது நிறைய தடவை கேட்டே இருக்காங்க. பால் பருகு, ஆட்டு மந்தை, இதெல்லாம் அடிக்கடி கேட்டே இருக்காங்க. அடுத்து வந்து பல் வந்து கட்டு. பல்லுக்கு என்ன பண்ணுறோன்னா கட்டு அப்படின்ட்டு வரும். அடுத்து வந்து மாடு அப்படிங்கும்போது மாட்டு மந்தை அப்படின்ட்டு வருது. ஆன்சரு. சிங்கத்தினுடைய இளமை பெயர் வந்து குருளை. அடுத்து வந்து கோழிக்கு வந்து கொக்கரிக்கும். இதுவும் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து வைக்கோல் வந்து போர். அடுத்து வந்து யானைக்கு வந்து கூட்டம். அடுத்து வந்து சொற்களின் கூட்டு பெயர்கள் பின்வரும் சொல் மக்கள் என்ற சொல்லோடு பொருந்தாத கூட்டு பெயர் எது அப்படின்னா கூட்டம். ஆன்சர் வந்து கூட்டம். வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல் என்னன்னா வண்டு வந்து முரலும், புலி வந்து உருமும், தேனி வந்து ரீங்காரமிடும். சரியான இணை கண்டறிக. தண்ணீர் வந்து குடித்தான் அப்படின்னு வரும். அடுத்து வந்து பசு வந்து கதரும். அதுக்கு வந்து ஆன்சர் பசு வந்து கதரும். அடுத்து வந்து கயல் வந்து யானை பானை வணிய கற்றுக்கொண்டாள் அப்படின்ட்டு வரும். இதுக்கு வந்து அடுத்து வந்து ஆண்நிறை அப்படின்ட்டு வரும். கூட்ட பெயர் எழுதுக. வீரர் வந்து படை அப்படின்ட்டு வரும். அடுத்து வந்து மரபு பிழை நீக்குதல். கொடியில் உள்ள மலரை எடுத்து வா, மலர் வந்துட்டாலே கொய்து வா அப்படின்னு வரும். அதே மாதிரி தேங்காய்க்கும் கொய்து வா அப்படின்ட்டு வருது. சரியான கூட்ட பெயருக்கு வந்து ஆட்டுக்கு வந்து மந்தை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆட்டுக்கு வந்து மந்தை. அடுத்து வந்து கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. அது ஆன்சர். கோழி குட்டிகள் இல்லை, கோழி குஞ்சு, பூனை வந்து குட்டிகள். அதான் ஆன்சர். அடுத்து வந்து ஆட்டு கூட்டம். என் கூட்டு பெயர்களில் தவறான இணை கண்டறிக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் வந்துச்சுன்னா ஆண் நிறை. மக்கள் கூட்டம் தென்னந்தோப்பு. அப்போ ஆட்டு வந்து தப்பு. அடுத்து வந்து ஒளிமரபு. புலி வந்து என்ன பண்ணும், உருமும். அடுத்து வந்து காலையில் சேவல் கூவியது. ஆன்சர். அடுத்து வந்து சேவல் வந்து கூவும், கோழி வந்து கொக்கரிக்கும். அடுத்து வந்து குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வணந்தான். அதான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் கொஸ்டினாக தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.